இந்த 2025ல மக்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் மொபைல் போன்ல என்னென்ன அப்படிங்கறது பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் கம்ப்ளைண்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா டிஸ்பிளேல லைன் வர்றது. கண்டிப்பா அதுவும் எஸ்பெஷலி சாஃப்ட்வேர் அப்டேட் பண்ண உடனே வர்றது. இது சாஃப்ட்வேர் அப்டேட் பண்ணனால வருமா அப்படிங்கிற क्वेश्चन நிறைய பேருக்கு இருக்கு. என்ன ரீசன் அப்படின்னு கேட்டீங்கன்னா சாஃப்ட்வேர்ல நமக்கு பாத்தீங்கன்னா மெப்பி லைனுடைய வேல்யூஸை சேஞ்ச் பண்ண முடியும். சோ அதனால தான் வருது. சேம் அதே மாதிரி இன்னைக்கு இருக்க லேட்டஸ்ட் மாடல் எல்லாமே என்ன கம்ப்ளைண்ட்னு கொண்டு போய் நம்ம சர்வீஸ் சென்டர்ல கொடுத்தாலும் போர்ட மாத்தணும்னு சொல்றாங்க. கண்டிப்பா அது வேண்டியது இல்ல. CPU ரீபால் பண்ணி ரெடி பண்ண முடியும். என்ன ரீசன் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னாக்கா ப்ராசஸருடைய ஸ்பீடு ஜாஸ்தியாக சூடு ஜாஸ்தி ஆகிறதுனால CPU பால்ஸ் ட்ரை சால்ட் ஆகுது. டச் கம்ப்ளைண்ட் கொண்டு போய் கொடுத்தா கூட CPU ரீபால் பண்ணணும்னு சொல்றாங்க. சேம் சின்ன கம்ப்ளைண்ட் ஸ்பீக்கர் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தா கூட CPU ரீபால் பண்ணணும்னு சொல்றாங்க. கண்டிப்பா இதுக்கு பாத்தீங்கன்னா போர்டு சேஞ்ச் பண்ண வேண்டியது இல்ல. கண்டிப்பா ரீபாலிங்லயே ரெடி பண்ண முடியும். சேம் இதெல்லாம் இல்லாம கீழே விழுந்த உடனே கிளாஸ் broken ஆகுது. 10ல பாத்தீங்கன்னா 6 பேருக்கு இந்த கம்ப்ளைண்ட் தான் ஜாஸ்தி வருது. சோ இன்னைய தேதிக்கு டெக்னாலஜில பாத்தீங்கன்னா வெறும் கிளாஸை மட்டும் கட் பண்ணி ரீப்ளேஸ் பண்ற ஆப்ஷன்லாம் நிறைய வந்துருச்சு. சேம் அதே மாதிரி நீங்க டிஸ்ப்ளே மாத்தும் போது ஸ்ட்ரிப்பை கட் பண்ணிட்டீங்கன்னா கூட ஸ்ட்ரிப்பை மட்டும் பாண்டிங் பண்றதுக்கு ஆப்ஷன் நிறைய வந்துருச்சு. சோ இந்த மாதிரி ரெகுலரா மொபைல் ஃபீல்ட பத்தி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஃபாலோ பண்ணிக்கங்க.